அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நம்மோடு கூட கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை சத்தியத்திலே பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே விசுவாசத்தோடு நாம் கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உபாகமம் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். வசனத்தை வாசிக்கிற பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரிக்கப்படும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறார். சுதந்திரிக்க போகிற தேசத்தில் மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார் என்று அந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அந்த வார்த்தையை குறித்த விளக்கங்களை பார்க்கிற பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கு உபாகமத்தில் தேவன் கொடுத்த கட்டளைகளை பார்க்கிறோம். 7ஆம் வருஷத்தில் அவர்களுடைய அடிமையை விடுதலை பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு அடிமை 7ஆம் வருஷத்தில் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை முதலாவது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, அந்த விடுதலையினுடைய விவரம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கோரப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையிலாவது சதவன் கையிலாவது அவன் தட்டாமல் விட்டுவிட கடவன். 7 வருஷம் ஆன பிற்பாடு. ஆனால் அந்நிய ஜாதி இடத்துல கையில் கடன் வாங்கியிருந்தால் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறான். இஸ்ரவேல் மக்கள் கடன் வாங்கியிருந்தால் அவரிடத்தில் வாங்க வேண்டாம், ஏன்னா சகோதர இடத்துல கடன் வாங்க வேண்டாம்னு சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னு சொன்னால், அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அது 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படி, எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். இன்று நான் உனக்கு கூறுகிற இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்ல காரியம் என்னவென்று சொன்னால், எளியவர்கள் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடாது என்று தேவன் பிரியப்படுகிறார். ஆகவே இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பினின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்திற்கு கவனமாய் கேட்பாயானால் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் கர்த்தர் உன்னை மேன்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே மேலும் மேலும் ஆசைக்கிறார், ரிச்லி பிளஸ் பண்ணுறாரு, இல்லை கிரேட்லி பிளஸ் பண்ணுறாரு சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் அதுதான். நாம் இருக்கிற தேசத்தில் நாம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது, எளியவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்முடைய கர்த்தர்படி நடக்கிறதுனாலே நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரியப்படுகிறார். ஆகவே உனக்கு கொடுக்கிற தேசம், இந்த தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிக்கிற தேவன் சொல்கிறது என்னவென்று சொன்னால், முதலாவது விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அடிமையாக இருக்கிறவன் 7ஆம் வருஷத்தில் விடுதலையாக்கப்பட வேண்டும். கடன் கொடுத்தவன் 7ஆம் வருஷத்தோடு அந்த கடனை வாங்காமல் விட்டுவிட வேண்டும். அந்நியராக இருந்தால் மாத்திரம்தான் வாங்கலாம், இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் வாங்கக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம் சொல்லப்படுகிறது? நம்முடைய தேசத்தில் இல்லாதவர்கள் இருக்கவே கூடாது. எல்லாரும் எல்லாம் வளமும் பெற்று வாழ வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? தேவன் கொடுக்கிற கற்பனையின்படி நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் வாழ்கிற பொழுது நாம் சுதந்திரிக்கிற அந்த தேசத்தில், விடுதலையாக்கப்பட்ட தேசத்தில் கர்த்தர் இன்னும் மேலும் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் அந்த விடுதலையை நாம் பெற்றிருக்கிறோமா? தேவன் சொல்கிற விடுதலை பெற்றிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் பாவத்திலிருந்தும் அடிமைத்தனத்தின் சாபங்களிலிருந்தும் விடுதலை பெற்றிருக்கிறோமா? பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சுத்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் பெற்றுக்கொண்டு வாழ்கிற அந்த வாழ்க்கையில் நாம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. அப்போது கற்பனையின்படி நாம் நடக்கணும். அப்படி நடக்கிற பொழுது கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் இன்னும் அதிகமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போது விடுதலை கொடுக்கிறார், சுதந்திரிக்கிற தேசத்தை கொடுக்கிறார், மேன்மேலும் ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சிரம் தாழ்த்தி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இன்றைக்கும் நீங்கள் சொன்ன வசனத்தின்படியாய் கர்த்தர் எங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பீரா. நாங்கள் இருக்கும் தேசத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஏழ்மையை எடுத்து போட்டு கர்த்தர் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கற்பனைப்படி நாங்கள் செய்கிற பொழுது கர்த்தர் ஆண்டவரே எங்களை மேலும் மேலும் உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.